இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அந்தந்த காலகட்டத்துக்குரிய தீர்க்க தரிசனங்களை நம்ம உணர்ந்து இருக்கும் பொழுதுதான் நாம் சீராக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நேத்து நம்ம பார்த்தபடி இது எருசலேமுக்கு ஒரு பெரிய இக்கட்டு காலத்துல தான் இருப்பாங்க கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி என்று எழுதியிருக்கிறது. சக்கரியா 14ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 1லிருந்து 5 வரைக்கும் நீங்க பொறுமையா படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய 2ஆம் வருகை ரொம்ப அழகா சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம் தான் சக்கரியா 14ஆம் அதிகாரம். அதுல 2வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். அப்பொழுது வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு சகல ஜாதிகளையும் யாருங்க கூட்டுறா? கர்த்தர் தான். சக்கரியா 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதுல இயேசு கிறிஸ்து தான் எல்லா ஜாதிகளையும், புறஜாதிகள் அனைவரையும் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்றதுக்கு கூட்டுறது யாரு? கர்த்தர் தான் கூட்டுறாருன்னு சொல்லி எழுதியிருக்குது. இந்த காலகட்டம் யாக்கோபுக்கு இக்கட்டு காலகட்டம் என்று எழுதியிருக்கு. நீங்க வேதத்துல 1220 நாட்கள், ஸோ 3.5 இயர்ஸ், ஒன்று 42 மாதங்கள் அல்லது 3.5 ஆண்டுகள் அல்லது 1260 நாட்கள் என்று எழுதியிருக்கிற இந்த இதெல்லாம் வசனங்களை நீங்க வாசிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்றும் எழுதியிருக்கிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னாக்க 2020 ஏப்ரல் 8ஆம் தேதி அப்பதான் இஸ்ரவேல் தேசத்துல பஸ்கா திருவிழாவும் நடந்தது. அதே போல பஸ்கா திருவிழா மட்டும் இல்லாம அவங்களுக்கு லாக்டவுனும் அன்னைக்கு தான். நான் மீண்டும் சொல்றேன், ஏப்ரல் 8ஆம் தேதி 2020 அது இஸ்ரவேல் தேசத்துல பஸ்காவும் அன்னைக்கு தான், லாக்டவுனும் அன்னைக்கு தான். இதே தான் நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது எக்ஸடஸ்ல, யாத்திராகமத்துல அவங்களுக்கு முதல் பஸ்கா வரும் பொழுது எகிப்து தேசத்துல லாக்டவுன் இருந்துச்சு. நான் வீட்டை விட்டு யாரும் வெளியில வரக்கூடாது, சங்கார தூதன் வருவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் லாக்டவுன் போட்டு தான் அதன் பிறகுதான் அவங்களுக்கு எக்ஸடஸ் அவங்களுக்கு யாத்திரை நடந்தது. பட் இதே மாதிரி ஒரு காரியத்தை மீண்டுமா கடைசி நாட்கள்ல கர்த்தர் செய்வார் என்று வேதத்தில் மீகாவில் 7ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு. கடைசி நாட்கள்ல மீண்டும் ஒரு எக்ஸடஸ் இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஸோ நீங்க அந்த டேட்ல இருந்து கரெக்டா ஏப்ரல் 8ஆம் தேதி 2020 கணக்கு பண்ணி 1260 நாட்கள் கணக்கு பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட்லி அக்டோபர் 7 2023க்கு வருவோம். ஸோ அக்டோபர் 7 2023 என்ன நடந்துச்சு? ஹமாஸ் தீவிரவாதிகள் 1200 இஸ்ரவேல் மக்களை கொலை செய்தார்கள். அப்பையிலிருந்து ஆரம்பிச்சு யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் தொடங்கி விட்டது. நீங்க அக்டோபர் 7 2023 இன்னைக்கு வரைக்கும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளுடைய எல்லா சென்டிமெண்ட் எமோஷன்ஸும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக திரும்பி விட்டது. பாலஸ்தீனத்துக்கு அனுதாபமாக, இஸ்லாமியர்களுக்கு அனுதாபமாக தான் இருக்கிறது. வாசிக்கலாம் எரேமியா 30ஆம் அதிகாரம் வசனம் 7. எரேமியா 30 வசனம் 7. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அந்த நாள் பெரியது. ஐயோன்னு சொல்லி தான் ஆரம்பிக்குது. ஐயோனாக்க ஒரு பெரிய கஷ்டம் இல்லைங்களா? அதை அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். இஸ்ரவேல்னு சொன்னா கூட இது ஆவிக்குரிய இஸ்ரவேலா, மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலா நம்ம யோசிக்கலாம். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கலாம். இங்க இஸ்ரவேல்னு கர்த்தர் சொல்லாம யாக்கோபுன்னு சொல்றார். யாக்கோபுன்னு சொன்னாலே இங்க பிசிக்கல் இஸ்ரவேலர்களை குறிப்பிடுகிற ஒரு வசனம். அந்த கடைசி நாட்கள்ல தான் நம்ம இருக்கிறோம். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி முதற்கொண்டு இன்னொரு 1260 நாட்கள் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 2027 பஸ்கா வரும். இந்த 2027 பஸ்கா வரைக்குமே யாக்கோபுக்கு ஒரு பெரிய இக்கட்டு காலமா தான் இருக்கும். இன்னும் நமக்கு அந்த 2027 பஸ்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூ டேஸ் இருக்குது. இன்னும் இந்த வருஷம் பஸ்கா ஆரம்பிக்கல. அதுக்குள்ளார யாக்கோபுக்கு, அதாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய இக்கட்டு காலத்தை நாம எல்லோருமே பார்க்க போகிறோம். அவருடைய எதிரிகளுடைய பெயர்கள்லாம் நேத்து நம்ம பேசினது போல சங்கீதம் 83லயும் எரேமியா 25லயும் அவருடைய எதிரி நாடுகளின் பெயர்கள் இருக்குது. பட் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் வருதுன்னு சொன்னாக்க அவருடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வருகிறது என்று பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம் தானியேல் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். தானியேல் அதிகாரம் 12 வசனம் 1 முதல் 2 வரைக்கும். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஆமென்.
ஆமென். இந்த 2வது வசனம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்ட்டிங்கான ஒரு வசனம் இல்லைங்களா? பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய நிந்தைக்கும், இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். எப்பொழுது? அவருடைய 2ஆம் வருகையிலே நித்திய ஜீவனை கொடுக்கிறார். பட் இந்த இந்த ரட்சிப்புன்றது குறிப்பா வந்துட்டு இந்த ரெசரெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எப்பொழுது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். அக்காலம்ன்றது இந்த கடைசி நாட்களை குறிக்கிறது. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத பெரிய ஆபத்து காலம் வரும். நம்ம எரேமியால படிச்ச அந்த ஆபத்து காலம், இக்கட்டு காலம் வந்துட்டு, அது யூதர்களுக்கு நிகழும் பொழுது, இம்மீடியட்டா கொஞ்ச நாட்கள்லயே வந்துட்டு என்ன நடக்குது? ரெசரெக்ஷன் நடக்குது. இல்லைங்களா? இப்ப உயிர்த்தெழுதல் நடக்குதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இங்க நடக்குதுன்னு சொல்லி அர்த்தம். எப்பொழுது ஒரு உச்சக்கட்ட பிரச்சனையில இஸ்ரவேல் தேசம் இருக்கிறதோ, அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடக்கும். அந்த 2ஆம் வருகையின் போது வந்துட்டு பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல், நம்முடைய இரட்சிப்பும் அப்பொழுது நிறைவேறப் போகிறது. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி இருக்கும் அப்படின்றத ஜக்கரியா 14ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 2 முதல் 5 வரை நம்ம வாசிக்கலாம். ஜக்கரியா அதிகாரம் 14 வசனங்கள் 2 முதல் 5 வரைக்கும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதியார்களையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோடே போராடுவார். ஆமென். 5 வரைக்கும் வாசிக்கலாம் brother. அந்நாளில் அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலைக்கு மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆக்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல ஓடிப்போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். ஆமென். ஆமென். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். பட் இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா எழுதி இருக்குது. 2ஆம் வசனம் பாருங்க. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் நான் கூட்டுவேன்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் தான் எல்லாத்தையும் வந்துட்டு கூட்டுறாரு இஸ்ரவேலுக்கு விரோதமாக. அப்பொழுது என்ன நடக்குமா? நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். இன்னைக்கு எருசலேமே வந்துட்டு ஈஸ்டர்ன் ஜெருசலேம், வெஸ்டர்ன் ஜெருசலேம்னு சொல்லி 2ஆ பிளவுண்டு தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கு காரணம் இந்த வசனம் வந்துட்டு ஆல்ரெடி பார்ஷியலா நிறைவேறிருச்சு. 1948 முதல் 1967 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட இந்த 19 ஆண்டுகள் வந்துட்டு ஈஸ்ட் ஜெருசலேம் ஜோர்டானோட கையில தான் இருந்துச்சு. இந்த ஸ்திரீகள் அவமானப்பட்டது, வீடுகள் கொள்ளையானது. இதுல அந்த 19 ஆண்டுகள்ல நெறைய யூதர்கள ஜோர்டான் கொலை செய்து 1967 சிக்ஸ் டே வார்ல தான் வந்துட்டு மீண்டுமா அந்த கிழக்கு எருசலேமை யூதர்கள் கைப்பற்றினார்கள். இந்த 2வது வசனம் சொல்லப்போனா ஆல்ரெடி நிறைவேறி விட்டது. ஆனா 3வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார் என்று எழுதியிருக்கிறபடி, இன்னைக்கு கர்த்தர் வந்துட்டு இஸ்ரவேல் தேசத்தை நல்ல ஒரு பலமுள்ள நாடா உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் இருக்கும். அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்துல நீங்க வாசிச்சிருப்பீங்க. இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி சென்ற பொழுது வந்துட்டு, அவர் ஒலிவ மலையிலிருந்து தான் மேலே ஏறி சென்றார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். அங்க 2 தூதர்கள் வந்து சொல்றாங்க, உங்கள் கண்கள் காண இந்த இயேசுவானவர் எப்படி மேலே ஏறி சென்றாரோ, அதே போல உங்கள் கண்கள் காண அவர் மீண்டும் வருவார். இந்த 11வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, கலிலேயராகிய மனுஷரே என்று எழுதியிருக்கிறது. அப்ப ஒலிவ மலைக்கு தான் மீண்டும் வருவாருன்னு சொல்லி தூதர்கள் வந்துட்டு சொல்றாங்க. அதன்படிதான் பழைய ஏற்பாட்டுல ஒலிவ மலையின் மேல் அவருடைய பாதங்கள் நிற்கும். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை ட்ரிகர் பண்ற ஃபைனலான ஒரு அடையாளம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, இஸ்ரவேல் மக்கள் ஒரே நாள்ல அழிஞ்சிருவாங்கன்ற ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் தான். ஸோ அப்போ இதெல்லாம் வந்துட்டு 3ஆம் உலகப் போரோட முடிவுல வந்துட்டு இந்த காரியங்கள் எல்லாம் வந்துட்டு நடக்கப் போகிறது. அப்பொழுது கர்த்தர் வருவார். எதுக்காக கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்த இவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டுல தள்ளுறாரு? அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓசியா அதிகாரம் 5 வசனம் 15. ஓசியா அதிகாரம் 5ல வசனம் 15வது வசனத்தை நம்ம வாசிச்சு பார்க்கும் பொழுது, ஓசியா 5ஆம் அதிகாரம் 15வது வசனம்.
அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள். தங்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்திருந்தார். யூதர்களுடைய குற்றம் என்னது? இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம், சீசர் தான் எனக்கு ராஜான்னு சொன்னது. அது யூதர்களுடைய குற்றமா இருக்குது. தங்கள் ஆபத்திலே என்னை கருத்தாய் தேடுவார்கள். அவங்க மிலிட்டரி பலத்தை இழக்கும் பொழுதுதான் வந்துட்டு கர்த்தரை அவர்கள் தேடுவார்கள். அதனாலதான் ஒரு பெரிய ஆபத்துல வந்துட்டு கர்த்தர் அவங்கள தள்ளி கொண்டு இருக்கிறார். ஆனாலும் வந்துட்டு துன்மார்க்கரை சங்கரித்து விட்டு மீதியா இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு ரட்சிப்பு இருக்கும் என்று பழைய ஏற்பாட்டிலும் எழுதியிருக்குது, புதிய ஏற்பாட்டிலும் எழுதியிருக்குது. அப்போஸ்தலன் பவுல் மூலமா வந்துட்டு கர்த்தர் சொல்றாரு. ரோமர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல நீங்க வேணா பொறுமையா ரோமர் 9, 10, 11 இந்த 3 அதிகாரத்தையும் படிச்சுக்கங்க. இதுல இஸ்ரவேல் மக்களுடைய ரட்சிப்பை பத்தி கர்த்தர் பேசியிருக்கிறார். ரோமர் 11, 26வது வசனத்துல இந்த வசனத்தை வாசிப்போம். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கப்படுகிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். யார் யாரெல்லாம் கர்த்தர் வரும் பொழுது மீதியா இருக்கிறாங்களோ சங்கரித்து மீதியா இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்குன்னு சொல்றார். எங்க எழுதியிருக்குதுனாக்க ஏசாயா 59:20 எழுதியிருக்கு. ஏசாயா 59:20 மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். யாருக்காக மீட்பர் வருவார்? யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கு, மனம் திரும்புகிற இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் கர்த்தர் வந்துட்டு அவர் வராரு. மனம் திரும்பாதவர்கள் எல்லாம் அவர் கொன்றுவார், துன்மார்க்கரை சங்கரிப்பேன் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே வந்து எழுதியிருக்குது. நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறதுபடி 10:37 வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அப்படின்னாக்க கர்த்தர் சீக்கிரமா வரப்போறனா இப்ப நான் என்ன செய்யணுன்றத ஒரு சில வசனங்களோட நம்ம பார்த்து இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே சொல்லி இருந்தார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மார்க் 1 அதிகாரம் 15வது வசனத்துல இயேசு பிரசங்கம் பண்ணிய முதல் வசனம், மார்க் 1:15 அவர் பிரசங்கம் பண்ணிய முதல் வசனம், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். இன்னைக்குமே நமக்கு ஆவியானவர் கொடுக்கிற வசனம் இதுதான். காலம் நிறைவேறி விட்டது, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ கர்த்தர் சீக்கிரம் வந்துருவாரு. நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். அப்ப எப்படி மனம் திரும்பணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். ரோமன்ஸ் 12:12. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். நம்ம மறுரூபம் ஆகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. ஒருவன் ஜலத்திலையும் பிறக்கணும், ஆவியிலையும் பிறக்கணும் இல்லைங்களா? மறுரூபம் ஆகிறது எப்படி? முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். மத்தவனை போல காப்பி அடிக்காதுன்னு கர்த்தர் சொல்றார். மத்தவங்க சினிமா பாக்குறாங்களா? பார்க்கட்டும். மத்தவங்க நாடகம் பாக்குறாங்களா? பார்க்கட்டும். பொருள் ஆசையோட இருக்கிறாங்களா? இருக்கட்டும். உலகத்தின் ஆவியோட, பெருமையின் ஆவியோட இருக்கிறாங்களா? இருந்துட்டு போகட்டும். பட் நாம இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம், எப்படிப்பட்ட சித்தம்? நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை வந்துட்டு இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, அப்ப டிசர்ன்மெண்ட் வேணுங்கிறார். இயேசுவுக்கு எது பிடிக்கும், இயேசுவுக்கு எது பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், கடந்த ஒரு 5 ஆண்டுகளாவே நிறைய சகோதர சகோதரிகளுக்கு, குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் வந்துட்டு போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுத்தேன். பட் அதை கேட்காம துபாயில போய் செட்டில் ஆன ஒரு குரூப் இருக்கிறாங்க, அபுதாபியில போய் செட்டில் ஆயிருக்கிறாங்க. ஆனா இப்ப கடந்த ஒரு 10 நாட்களா பாத்தீங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் அவங்கள்ட்ட இருந்து வருது. அப்ப ஆவியானவருடைய சித்தம் தெரியாம அங்கெல்லாம் போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப பிரதர், எங்க வீட்டு பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல குண்டு விழுகுது, 5 கிலோமீட்டர்ல குண்டு விழுகுது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை நம்ம பகுத்து அறியணும். எது இயேசுவுக்கு பிடிக்கும், எது இயேசுவுக்கு பிடிக்காதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பிடிச்சதை செய்கிற பிள்ளைகளா உங்கள் மனம் புதியதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ பிரியப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப நான் அடிப்படை கட்டளைகளை மட்டும் ஒரு 3 காரியத்தை மட்டும் நம்ம பார்க்க போறோம். அடிப்படையா இயேசுவுக்கு எது பிரியம், அவருக்கு எது பிடித்ததுன்றதை பார்க்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 30 வரைக்கும் வாசிக்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 30 வரைக்கும். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஆமென். கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை. இதுக்கு முந்தின வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவன் வந்துட்டு கர்த்தர்ட்ட கேட்கிறான், ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டுல எது பெரிய கற்பனை? அப்படின்ற ஒரு கேள்விய கேட்கிறான். கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று ஒருவன் கேட்கிறான். அதுக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்றாரு, பைபிள்ல இருக்கிற பெரிய கட்டளை எதுன்னாப்பா? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இது பழைய ஏற்பாட்டுல மோசே சொல்லிய அதே கட்டளை தான் வந்துட்டு உபாகமம் 6:4 இது எழுதியிருக்குது. அப்ப பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஒருவர் என்பதை தீர்க்கமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் வந்துட்டு 3 பேர் கிடையாது. கர்த்தர் ஒருவர் என்பதை நாம் தீர்க்கமாக விசுவாசிக்கணும். விசுவாசிச்சு கீழ்ப்படியணும்னு சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. அப்ப எதுனாலும் எனக்கு பிடிச்சத நான் பார்க்கிறத விட, இயேசு கிறிஸ்துவுக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நான் செய்யணும். இது உங்களுக்கு பைபிள் படிச்சீங்கனாலும், ஆராய்ச்சி பண்ணீங்கனாலே, எது இயேசுவுக்கு பிடிக்கும், எது இயேசுவுக்கு பிடிக்காதுன்றதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பட் இதுக்கு அடுத்த வசனம் மார்க் 12:31 பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இப்ப இந்த 2 கற்பனைகளை நம்ம கடைபிடிக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து டெய்லி அறியணும். நான் இன்னைக்கு முழுவதும் எனக்கு பிடிச்சத செஞ்சேனா? இல்ல இயேசுபாவுக்கு பிடிச்சத செஞ்சேனா? ஏன்னா நெறைய நேரம் பார்த்தாக்க, நம்முடைய விருப்பு வெறுப்பும் வந்துட்டு, இல்ல வந்துட்டு கர்த்தருக்கு பிடிச்சதும் அகைன்ஸ்ட்டா இருக்கும் பொழுது, மாம்சம் என்ன பண்ணும்? நமக்கு பிடிச்சது தான் வந்துட்டு சூஸ் பண்ணும். மாம்சத்தினால நடத்தப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? இல்ல ஆவியினால நடத்தப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? ஆவியினால நடத்தப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? வசனத்தினால் நடத்தப்படுகிறது. நான் சொல்லுகிற வார்த்தை ஆவியாயும், ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மற்றவங்களுடைய நலனை நோக்கி நம்ம காரியங்கள் செய்கிறோமா? இல்ல நம்முடைய சுயநலத்துக்காக செய்கிறோமா? இத டெய்லி நம்மை நாமே நம்ம நிதானித்து அறியணும்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் ஒருவர் என்பதை விசுவாசித்து, நம்ம வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு பிரியப்படுத்தணும். அவரை முழு இதயத்தோட அன்பு செய்யணும். மற்றவங்களையும் அன்பு செய்யணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இன்னொரு கட்டளையும் கர்த்தர் குடுத்திருக்கிறாரு. அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கலாம். ஞானஸ்நானம் எடுக்காதவங்கலாம் கண்டிப்பா ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். அவன் ஞானஸ்நானத்துக்குரிய எல்லா அம்சங்களும் இந்த ஒரே வசனத்துல இருக்கும். மனம் திரும்பி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு கர்த்தர் சொல்றார். மனம் திரும்பி எடுக்கணும். யார் யாரெல்லாம் எடுக்கணும்? எல்லாருமே எடுக்கணும். இதுல எக்ஸ்க்ளூஷன் யாருக்குமே கிடையாது. ஒவ்வொருவரும் எதுக்காக எடுக்கிறோம்? பாவ மன்னிப்புக்காக தான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம் இல்லைங்களா? மனம் திரும்பி எல்லாருமே பாவ மன்னிப்புக்கென்று எந்த நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இதே போல வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல குறிப்பா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, 5 இடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம், 19 அதுக்கடுத்து வந்துட்டு 22 உள்பட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல மட்டும் 5 இடத்துல வந்துட்டு ஒரு சிலர் மனம் திரும்பி அவங்க வந்துட்டு பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்த அந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்ப நம்ம மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துறோம். ஞானஸ்நானம் தான் முடிவு கிடையாது. அதுதான் தொடக்கம். நம்ம இப்பதான் நுழையிறோம். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தான் வந்துட்டு முதல் படியா ரட்சிப்பின் பாதையில நடக்க ஆரம்பிக்கிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். 24, 25 2யுமே வாசிக்கலாம். எபிரேயர் 10ல 24, 25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். ஆமென். வசனங்கள் எபிரேயர் 10ல 24, 25 வாசிச்சோம். எதுக்காக நம்ம சபை கூடுறோம் வந்துட்டு, அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் ஏவப்படும்படி இல்லைங்களா? இதுதான் ரீசன். நம்ம சபை கூடி வருது வந்துட்டு யாருக்காகவும் கிடையாது. அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கிறதுக்காக, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்வதற்காக தான் சபையா கூடி வரணும். சபை கூடுதல் இல்லாம இருக்கிறது மேஜர் மிஸ்டேக். நம்ம எவ்வளோ கட்டிட சபைகள் எல்லாம் விட்டு வெளியில வந்துட்டோம். அது நல்லதுதான். ஆனா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, 2 வசனங்கள் வந்துட்டு, நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கள்னு கர்த்தர் சொல்றார்.
1 கொரிந்தியர் 11 17வது வசனம் மற்றும் 34வது வசனத்துல ஆக்கினைக்கு ஏதுவா கூடக்கூடாது, நன்மைக்கு ஏதுவா தான் கூடணுன்றார். நன்மைக்கு ஏதுவா கூடுகிற கூடுகையை வந்துட்டு கண்டிப்பா நம்ம செய்யணும். சபை கூடுதல் இல்லைன்னா முதலாவது அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு அதற்கு வழிகளை வந்துட்டு திறந்து கொடுப்பார். ஸோ சபை குடிவரதுல விட்டுறாம இருக்கணும். அப்ப இதுதான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை நம்ம உணர்ந்து நம்ம செய்கிற காரியங்கள். ஸோ நம்ம வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமுள்ளது என்னது? முதலாவது தேவன் ஒருவர் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். முழு இருதயத்தோட கர்த்தரை வந்துட்டு நம்ம வந்துட்டு அன்பு செய்யணும். 2வது, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அடுத்து முதல் படி என்னது? ஞானஸ்நானம் எடுக்கணும். நம்ம மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அடுத்தது என்னது? பரிசுத்தவான்களோட சேர்ந்து நம்ம கூடி இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் வாரம் ஒரு முறையாவது வந்துட்டு நம்ம சபைகளா வந்துட்டு சபையில வந்துட்டு நம்ம கூடி வரணும். வந்துட்டு ஆத்துமாக்களுடைய கூட்டமைப்பை தான் கர்த்தர் சபைன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது பர்சனலா நம்ம என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இப்ப கர்த்தர் சமீபமா வராருன்னா என்னங்க பண்ணணும்? நம்ம சாந்தமா இருக்கணும். இப்ப நிறைய பேர் நம்ம பழைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? நம்ம இந்த வீட்டுல கத்துனோம்னா 10 வீட்டு கூட கேட்கும் இல்லைங்களா? நம்ம சாந்த குணமா இருக்கணும்ன்றதான் கர்த்தர் வந்துட்டு விரும்புறார். அப்ப கர்த்தர் சாந்த குணத்தோட இருந்தது போல நம்மிடமும் சாந்த குணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இதுல நம்மை நாமே நம்ம நிதானிச்சு அறிஞ்சுக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். ஜேம்ஸ் யாக்கோபு 5:8. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே அப்படின்னா கர்த்தர் சீக்கிரம் வர்றாருன்னா என்ன பண்ணணும்? நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வராருன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா சாந்தமா இருக்கிறோமா? நீடிய பொறுமையோடு நம்ம இருக்கிறோமா? கணவன்கிட்ட பேசும் பொழுது, மனைவிட்ட பேசும் பொழுது, பிள்ளைகள்கிட்ட பேசும் பொழுது, பக்கத்து வீடு எய்த்த வீடு ஆஃபீஸ்ல வேலை செய்யும் பொழுது சாந்தத்தோட நீடிய பொறுமையோட ஆவியின் கனியோட இருக்கிறோமான்றத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். சர்டிபிகேட் வர வேண்டியது கணவன் வந்துட்டு மாறிட்டார்னா மனைவி கிட்ட இருந்து சர்டிபிகேட் வரணும். மனைவி மாறிட்டாங்கன்னா கணவன்கிட்ட இருந்து சர்டிபிகேட் வரணும். பெற்றோர் மாறிட்டாங்கன்னா பிள்ளைகள்ட்ட இருந்து சர்டிபிகேட் வரணும். பிள்ளைங்க மாறிட்டாங்கன்னா பெற்றோர் வந்துட்டு சாட்சி சொல்லுவாங்க. அந்த சாட்சிங்கிறது குடும்பத்துக்குள்ளார நமக்கு வந்துட்டு எல்லாருக்குமே நிச்சயமா இருக்கணும். ஸோ இதைத்தான் சிம்பிளா கர்த்தர் வந்துட்டு ஆவியின் கனின்னு பேசியிருக்கிறாரு. வாசிக்கலாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வசனங்கள். கலாத்தியர் 5ல 22, 23. ஆவியின் கனியோ சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதுக்கு மேல பைபிள்ல நீங்க கடைபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஆவியின் கனி வந்துட்டு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் 9 இருக்குது. ஆனா கனிகள்னு கிடையாது. கனின்னு சிங்குலர்ல தான் இருக்குது. இங்கிலீஷ்லயுமே ஃப்ரூட்னு சிங்குலர்ல தான் இருக்குது. இந்த 9 கனியும் சேர்ந்து ஒண்ணா இருக்கணும்னு கர்த்தர் வந்துட்டு விருப்பப்படுறாரு. ஆவியின் வரங்களை விட ஆவியின் கனி ஒரு தனி மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது. வரங்கள் சபையினுடைய பக்தி விருத்திக்காக. இன்னைக்கு வந்துட்டு நம்ம சகோதரனுக்கு இப்ப கிங்ஸ்லி பிரதருக்கு நல்ல ஒரு போதிக்கிற வரத்தை கொடுத்திருக்கிறாருன்னா எதுக்காக? மத்தவங்களுக்கு பக்தி விருத்தி வருவதற்காக தான் சகோதரனுக்கு அந்த வரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இப்ப அவரு பரலோகத்துக்கு போகணும், இல்ல நாம் பரலோகத்துக்கு போனோம்னா நம்ம எல்லோருக்குமே என்ன தேவை? இந்த ஆவியின் கனி இருந்தாதான் நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். இப்ப இந்த 9 ஆவியின் கனியில வந்துட்டு இன்ஃபேக்ட் ஆவியின் கனி பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரைக்கும் பல இடங்கள்ல எழுதப்பட்டிருக்குது. ஆனா ரொம்ப இம்ப்ளிசிட்டா இருக்கும். கர்த்தர் தன்னை வந்துட்டு மோசே கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாருனாக்க, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் வந்துட்டு அன்பும் மகாதயம் சத்தியம் உள்ள தேவன் என்று தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றதை அப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆவியின் கனியோட தான் கர்த்தர் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை படிச்சு பாத்தீங்கன்னாக்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சோ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இது எல்லாமே ஆவியின் கனியை பத்தி தான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கத்துல பேசுறாரு. பேதுருவும் இதையே தான் எழுதியிருக்கிறாரு. 2 பேதுரு முதல் அதிகாரத்துல 5 முதல் 8 வசனங்களை நம்ம வாசிப்போமே. 2 பேதுரு 1ல 5 முதல் 8 வசனங்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும்,
பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க விட்டாது. கர்த்தரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப கர்த்தரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். அதுபோல கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கனி கொடுக்கலன்னா வெட்டி போட்டுருவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப இது ரெண்டத்துக்குமே உங்களுக்கு ஒரு 8 குணாதிசயம் தேவைன்னு கர்த்தர் சொல்றாரு. என்ன அந்த 8 குணாதிசயம்? உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், விசுவாசம் இருந்தா மட்டும் பத்தாதுங்க. தைரியத்தோட வந்துட்டு இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தெய்வம்ன்றதை அறிக்கை பண்ணணும். ஊரு பூரா போய் நம்ம அறிக்கை பண்ணாட்டி கூட அட்லீஸ்ட் நம்ம குடும்பங்கள் மத்தியில வந்துட்டு அறிக்கை பண்றதுக்கு பழகணும். அந்த சீக்ரெட் கிறிஸ்டியன்ற கான்செப்ட் எல்லாம் இல்ல. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அப்ப விசுவாசிச்சாக்க பேசு. பேசலைனாக்க நீ விசுவாசியே கிடையாதுன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. அப்ப நம்முடைய விசுவாசத்தை வந்துட்டு செயல்கள் மூலமா, கிரியைகள் மூலமா வெளிப்படுத்தணும். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று எழுதியிருக்கிறது. அப்ப உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை சேர்த்துக்குங்க. உங்கள் தைரியத்தோட ஞானத்தை சேர்த்துங்க. ஏன்னா தைரியம் வந்துட்டு ஒரு குருட்டு தைரியமா, அசட்டு தைரியமா இருக்கக்கூடாது. ஞானத்துக்குரிய ஒரு தைரியமா இருக்கணும் இல்லைங்களா? ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இந்த 8 விஷயமும் ஒண்ணும் இல்லைங்க, ஆவியின் கனி தான். இந்த ஆவியின் கனி பல இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆயிருக்குது. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய வசனமே 8, 9, 10. 8ல பாத்தீங்கன்னா இவைகள்னு எழுதியிருக்குது. இது 8 குணாதிசயங்களும் ஆவியின் கனிகளும் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க விட்டாது. நீங்க ஆவியின் கனியில வளர்ந்துகிட்டே போனீங்கன்னா நீங்க நிறைய ரெவலேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பர்சனலா நீங்க தனிப்பட்ட முறையில வந்துட்டு ஆவியின் கனியில வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கர்த்தரை அறிகிற அறிவு நிறைய கிடைக்கும். அடுத்து கனி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளா கடைசி வரைக்கும் நம்ம கனி கொடுக்கணும். கனி கொடுக்கலனாக்கா ஒரு உவமை இருக்குது. இந்த மரத்தை வெட்டி போடு, இது நிலத்தை கெடுக்குதுன்னு சொல்லி வந்துட்டு கர்த்தர் லூக்காவுல வந்துட்டு பேசியிருக்கிறார். பட் 9வது வசனம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவன்? கண் சொருகி போன குருடனா இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. ஆவியின் கனி இல்லாம எனக்கு வெறும் வரங்கள் மட்டும்தான் இருக்குன்னா அவன் கண் சொருகி போன குருடன். இதைத்தான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பேசுறார். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவான்னு சொல்லி கேட்டா உங்களை நான் ஒரு காலும் அறியவில்லை அப்படின்றார். கண் சொருகி போன குருடர்களா ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிடுவாரு. ஆனா 10வது வசனம் கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க, ஆகையால் சகோதரரே உங்கள் அனைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. அற்புதமான கம்ஃபர்டிங்கான வசனம் இல்லைங்களா? இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. 100% நித்திய ஜீவ பாதையில நீங்க நடக்கணும். 100க்கு 100% கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும். 100க்கு 100% கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொன்னாக்க ஆவியின் கனியில வந்துட்டு நம்ம வளரணும். விசுவாசம் இருந்தா மட்டும் பத்தாது. தைரியம் வேணும், இச்சையடக்கம் வேணும், ஞானம் வேணும். இந்த ஆவியின் கனியில 9லயே வந்துட்டு வளர 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 வந்துட்டு ஆவியானவர் வந்துட்டு நம்மளை பரிசுத்தமாக்குவார். வேதத்துல கடைசி அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? இப்ப நம்ம பரிசுத்தமாதான் ஆல்ரெடி நீங்க வசனங்களை நிறைய ஆராய்ஞ்சு பார்த்திருக்கிறீங்க. அநேகர் பரிசுத்தமாதான் இருப்பீங்க. ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். வரப்போகிற 3ஆம் உலகப் போருக்கு நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா முதலாவது இந்த 3 காரியங்கள் தான். கர்த்தர் ஒருவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் 3 பேர் கிடையாது. அவர் ஒருவர் தான். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அவர் ஒருவராக இருக்கிறார். அவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு வலிமையோடு, முழு சிந்தையோடு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நமக்கு பிடிச்சது ஒரு மாதிரி இருக்கு, கர்த்தருக்கு பிடிச்சது ஒரு மாதிரி இருக்குன்னா கர்த்தருக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும். நம்முடைய விருப்ப வெறுப்பு இங்க முக்கியமே இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளா இருப்பதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய வாழ்க்கையில பிசாசுக்கு அடிமையா இருந்தோம், உலகத்திற்கு நம்ம அடிமையா இருந்தோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா இருப்பது ரொம்ப சந்தோஷமான காரியம். 2வது, யாராவது ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா சீக்கிரமா மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்துக்கங்க. இதுதான் முதல் படி அவரை பிரியப்படுத்துறதுல. அடுத்து 3வது காரியம், பிராக்டிக்கலா அதை வந்து நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆவியின் கனியில தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருங்க. குடும்பத்துல உங்களுக்கு சாட்சி இருக்க வேண்டும். இவங்க மாறிட்டாங்க, முன்னாடி கோவப்பட்டவங்க இப்ப கோவப்பட்டதில்ல, முன்னாடி இப்படி இருந்தாங்க இன்னைக்கு மாறிட்டாங்கன்னா குடும்பத்துக்குள்ளார நண்பர்கள் மத்தியில நமக்கு ஒரு பெரிய சாட்சி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருப்பார்.
இந்த நாட்கள் வந்துட்டு 3ஆம் உலகப் போர்லாம் வரும்பொழுது, கர்த்தருடைய நாமத்தை கூவி அழைக்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் உங்கள நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. என்ன செய்யணும்ன்றத கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, நோவா எப்படி ப்ரிப்பேர் பண்ணாரோ, யோசேப்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணாரோ, நான் என்ன செய்யணும்? எந்த ஊர்ல இருக்கணும்? எந்த ஊர்ல இருக்கக்கூடாது? நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? இதெல்லாம் நீங்க கர்த்தர்ட்ட கேட்கும் பொழுது, கர்த்தர் உங்கள அற்புதமா வந்துட்டு வழிநடத்தி உங்கள பாதுகாப்பார். உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். கர்த்தரின் வருகை சமீபமா இருக்குது. நாம் எல்லோரும் மனம் திரும்புவோம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே, அருமையான இந்த 2ஆம் நாள் செய்திக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவ ஆவியானவர் அற்புதமாக இந்த நாளில் நாங்கள் ஆயத்தமாக இருப்பதை குறித்து அநேக காரியங்களை பேசி இருக்கிறீங்க. அப்போ பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இவைகளின்படி தகப்பனே, நாள்தோறும் நாங்கள் ஜெபம் பண்ணி ஆவியிலே அனலாயிருக்க, விழித்திருக்க கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் தயவும் தாங்க. மீட்பர் ரட்சகருமான இயேசுவின் இனிய நாமத்திலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க. ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென்.